பிரகாரங்களில் புகழ்வேன். இந்த நாள் கர்த்தரே படைத்தார் எனக்காய், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். அவர் வாசல்களில் துதியோடு வருவேன், பிரகாரங்களில் புகழ்வேன். இந்த நாள் கர்த்தரே படைத்தார் எனக்காய், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். அவர் வாசல்களில் துதியோடு வருவேன், பிரகாரங்களில் புகழ்வேன். இந்த நாள் கர்த்தரே படைத்தார் எனக்காய், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். அவர் வாசல்களில் துதியோடு வருவேன், பிரகாரங்களில் புகழ்வேன். இந்த நாள் கர்த்தரே படைத்தார் எனக்காய், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். என்ன சொல்லி பாடுறேன்? என்ன சொல்லி பாடினப்ப? ஆடி பாடுவேன், ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன்னு சொல்லி. ஆடாட்டியும் பரவாயில்ல, கொஞ்சமாச்சும் மூத்தர் சந்தோஷம் தெரியணும் இல்லையா? பக்கத்துல ஆடு கொஞ்சம் திரும்பி அவங்களோட மூத்தவருக்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. சந்தோஷமா இருக்காங்களா? சொல்லுங்க, முதுகுல தட்டி சொல்லுங்க, கொஞ்சம் சிரிங்க அப்படின்னு சொல்லி தட்டி சொல்லுங்க, கொஞ்சம் சிரிங்கப்பா, கொஞ்சம் சிரிங்க, மூஞ்சி அப்படி வச்சுட்டு இருக்காங்க, கொஞ்சம் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி. ஹல்லேலூயா. சந்தோஷமாக ஆண்டவரை ஆராதிக்க போறோம். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். கர்த்தர் என்னில் செய்த நன்மையாவும் நினைத்தால் என் உள்ளம் பொங்குதே. ஆர்ப்பரிப்பேன், ஹல்லேலூயா, துதிப்பேன் என் இரட்சகரே. கர்த்தர் என்னில் செய்த நன்மையாவும் நினைத்தால் என் உள்ளம் பொங்குதே. ஆர்ப்பரிப்பேன் என்றும் ஹல்லேலூயா, துதிப்பேன் என் இரட்சகரே. ஆர்ப்பரிப்பேன் என்றும் ஹல்லேலூயா, துதிப்பேன் என் இரட்சகரே. எல்லாரும் கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றியுண்டு, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றியுண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியும் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. ஓ அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றியுண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனது உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எல்லாம் விசுவாசத்தில் அறிக்கைப்படலாமா? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது. இன்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன். அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன். அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரப்புவாய் என்றீரே. பூமியின் சூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரப்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அழவும் என்னை கைவிடவே மாட்டே. எனக்கு சொன்னதை செய்யும் அழவும் என்னை கைவிடவே மாட்டே. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அழைந்தேன். என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன். என் நேசர் தேடி வந்தீர். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர். அதனால் நான் நன்றி செலுத்தலாமா? நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே,
வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை சுருக்கமாக தியானிக்க போகிறோம். முதலாவது கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை கவனிப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. கொரிந்திய சபை எல்லா வரங்களையும் பெற்ற சபை, எல்லா வல்லமையினாலும் அலங்கரிக்கப்பட்ட சபை, எல்லா நல்ல போதகர்களையும் கொண்ட சபை, அநேக ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்று சபை கட்டிடம் இருந்தது, நல்ல வருமான வழிகள் இருந்தது. இவ்வளவும் பெற்றதான சபை ஆண்டவர் எதிர்பார்த்த இடத்துல இன்னும் இருக்கலைங்கிறதான ஒரு குறையை பவுல் காணும்போது சொல்லுகிறார், நான் உங்களோடு பேசும்போது பெரிய ஆளோடு பேசுறது போல பேச போறதில்லை, குழந்தைகளோடு பேச போகிறது போல தான் நான் பேச போகிறேன். எபிரேயர் புத்தகம் 6வது அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுகிறது, இன்னும் நாங்கள் அடிப்படை விடயங்களிலேயே போராடி கொண்டிருக்க இல்லாத அடுத்த நிலைமைக்கு நாங்கள் போக வேண்டும். அப்படி என்றால் என்ன? முதிர்ச்சி நிலைமைக்கு நாங்கள் போக வேண்டும் என்று ஆண்டவருடைய தாசனாகிய இதே பவுல் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். எபேசி புத்தகத்தில் நீங்கள் கவனிப்பீர்களானால் அங்கு 5 விதமான ஊழியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 5-fold ministry என்று சொல்வார்கள். அந்த 5 விதமான ஊழியத்தை ஏன் சபைக்கு, சரீரமாகிய சபைக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்றால், சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும், சபை கிறிஸ்துவுக்குள் நிறைவான வளர்ச்சியை பெற வேண்டும், பூரண புருஷராய் மாற வேண்டும். இதுதான் ஆண்டவர் சபைக்கு கொடுத்ததான வரங்களுடைய நோக்கம். இன்றைக்கு நாம் முகம் கொடுக்கிறதான அநேக பிரச்சனைகளை தேடி பார்ப்போமா இருந்தா, உலக நாடுகள் ரீதியில, நாடு என்ற ரீதியில, வீடு என்ற ரீதியில, சபை என்ற ரீதியில அநேக பிரச்சனைகளுக்கு பல காரணங்கள் இருந்தாலும், வாட் இஸ் த ரூட் காஸ், மூல காரணம் என்ன அப்படின்னு நம்ம தேடுதல் ஒன்று ஈடுபடுவோமா இருந்தா, ஸ்கேன் பண்ணுவோமா இருந்தா, நுணுக்கு காட்டிய வச்சு கண்டுபிடிக்க ஈடுபடுவோமா இருந்தா, அதுல வர்றதான வார்த்தை மெச்சூரிட்டி இல்லை, முதிர்ச்சி இல்லை, வளர்ச்சி இல்லை. இன்றைக்கு அநேக பாதிப்புகளுக்கு அதுவே காரணம். நாடு என்ற ரீதியில் அண்மையில் நாங்கள் முகம் கொடுத்தோம். பெரிய ஒரு பாதிப்பை நம்முடைய நாட்டுக்கு கொண்டு வந்ததான ஒரு காரியம் போன வருஷத்துல நடந்துச்சு. முழு நாடும் முடக்கப்பட்டுச்சு, முழு நாடும் ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு. தலைவர்கள் இருந்தார்கள், தலைவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள், முதிர்ச்சி உள்ள தலைவர்கள் இல்லாத நிமித்தமாக முழு நாடும் பாதிக்கப்பட்டது. இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பார்க்கக்கூடியதான ஒரு காரியம்தான் முதிர்ச்சி இல்லாத நிலைமை. அப்படி முதிர்ச்சி இல்லைன்னா அது ஒரு பெரிய வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். அப்படி என்றால் கீழே இருக்கிறதான காரியம் என்னன்னா, ஒரு பேபி நிலைமை, ஒரு குழந்தையின் நிலைமை. இந்த காலவேளையில் யோசிச்சு பார்ப்போமா இருந்தால், நம்முடைய குழந்தைகள் பெற்றவங்க, வளர்த்தவங்க, குழந்தைகளை பார்த்தவங்க நம்ம இருக்கிறபடியா, குழந்தைக்கு பெம்பஸ் கட்டி இருக்கும் போது பெம்பஸ்ல நிறைஞ்சிருச்சுன்னா அது அழ ஆரம்பிக்கும், சத்தம் போடும், அதோடைய அட்டென்ஷனை இழுக்க பார்க்கும். சில வேளையில குழந்தை விழுந்துருச்சுன்னா, விழுந்தா இழுக்காது, சத்தம் போடும், அட்டென்ஷனை இழுக்க பார்க்கும். அதுதான் அது குழந்தை. பெரியவங்க விழுகிறதும் தெரியாது, எழும்பி நிற்கிறதும் தெரியாது. சிலர்கிட்ட கேட்ப, விழுந்தீங்களோ? ஏன்னா விழுந்த வேகத்தை விட எழும்பின வேகம் கூட, யாருக்கும் தெரியாமலே எழும்பிடுவாங்க. ஆனா சின்ன குழந்தை விழுந்துச்சுன்னா, சிறு பிள்ளை விழுந்துச்சுன்னா, விழுந்தது மாத்திரமல்ல, அது சத்தம் போடும், அது அட்டென்ஷனை இழுக்க பார்க்கும் தன் பக்கமாக. அப்படி ஏற்படும் போது அந்த குடும்பத்தில் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டில் ஒரு குழந்தை அழுகிக்கிட்டே இருக்குமா இருந்துச்சுன்னா, பெம்பஸ் மாத்தாத நிமித்தமாக அல்லது விழுந்தது நிமித்தமாக அழுதுகிட்டே இருக்குமா இருந்தா அந்த குடும்பம் சமாதானம் இருக்க முடியுமா? குழப்பமாயிரும். இன்றைக்கு முழு உலகத்துடைய பிரச்சனைக்கும், நாடு என்ற ரீதியிலே பிரச்சனைகளுக்கும், சபை என்ற ரீதியிலே பிரச்சனைகளுக்கும் அநேக காரியங்களிலே ஒன்றாக அல்ல, பிரதான இடத்தை என்ன காரணம் என்றால், அதுக்கு முதிர்ச்சி இல்லாததே நிலைமை. இன்றைக்கு ஆண்டவர் சபையை அழைக்கிறார், முதிர்ச்சி நேராக வரணும். ஆண்டவர் டிசம்பர் மாதத்தில் 25ஆம் தேதியிலே பிறந்தார் என்று சொல்வதற்காக அவர் குழந்தை அல்ல. அவர் அன்று குழந்தையாய் பிறந்ததுக்காக இன்று அவர் குழந்தை அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன். ஆமென் சொல்லுவோமா? அவர் நம்முடைய இருதயத்திலே பிறந்தது மாத்திரமல்ல, அவர் வளர்ந்திருக்க வேண்டும். அதுதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களுக்குள்ளே வளர வேண்டும் என்பதற்காக நான் ஜெபிக்கிறேன்.
நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ள வளரணும். இன்னைக்கு முதிர்ச்சின்னு சொல்லப்படுறதான காரியத்தை குறித்து பாப்பமா இருந்தா, நான் இன்னைக்கு உங்களோட பேசுவதற்கு முன்பாக ஆவிக்குரிய முதிர்ச்சியின் 5 அடையாளங்களை குறித்து பேச விரும்புகிறேன். இன்னைக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் 5 பேச முடிஞ்சா 2க்குள்ளே சரி நம்ம பார்ப்போம். இன்னொரு நாளைக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா இருந்தா அடுத்து 3ஐயும் பார்ப்போம். நாம் அனைவரும் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லுவோமா? நம்ம எல்லாரும் வளரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமேன். நல்ல கையை சொல்லுங்க. ஆமேன். சின்ன வயசுல ஒரு 13-14 வயசுல வரும்போது எங்களோட அப்பா அம்மா சொன்னாங்க, அவன் வளர மாட்டான் அப்படின்னாங்க. தீர்க்க தரிசனமா சொன்னாங்கல்ல, அப்படியே போச்சு. 18 வயசோட ஆளு நின்றுச்சு. இதுக்கு மேல சான்ஸே இல்லை அப்படிங்கிறது அந்த வார்த்தை பழிச்சிச்சு. அப்படிங்கிறத விட எங்களோட வீட்டில் எங்களோட அம்மா ஷார்ட். எங்களோட அப்பாவை பார்ப்பீங்களா இருந்தால் நல்ல உயரமாக இருப்பார். ஸோ எங்களோட அண்ணாவை பார்ப்பீங்களா இருந்தால் அப்பா மாய்க்க இருப்பார், அம்மாவை பார்ப்பீங்களா இருந்தால் ஏன் மாய்க்க இருப்பார். வளர மாட்டேன்னு சொன்னதுனால அன்னையோடு வளரலை, அவங்க சொன்னதுனால இல்லை. இது அம்மாவுடைய சாயல், அம்மாவுடைய பின்னணியிலிருந்து வர்றதான ஒரு உருவம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஜீன் இருக்கும் தானே, அதே போல எனக்கு கிடைச்சதான ஜீன். சில வேளை யோசிச்சிருக்கிறேன், அப்பாவுக்கு தலையில முடி போயிருச்சு, அது எனக்கு வந்துருச்சு. அண்ணாவுக்கு நல்ல முடி இருக்குது, அவருக்கு தலைமுடி போகல, நல்ல உயரமா இருக்காரு, உயரமாவும் இருக்காரு. 2வது அவருக்கு நல்ல கலகலன்னு முடி இருக்கு. எனக்கு பொறாமையா இருக்கும், அதே குடும்பத்தில் தான் பிறந்தேன், ஏன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு, இவன் நிலைமை இப்படியா இருக்குது. அவரை பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா பாஸ்டர் அரவிந்த், பாஸ்டர் லொஹானுடைய சேப்பில் இருப்பாரு. யோசிப்பேன், என்னடா இது என் அண்ணங்கிறத எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க? நாங்கள் பேசும்போது தான் கண்டுபிடிப்பாங்க, இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பின்ட்டு. அவர் வளர்ந்துருந்தார், நான் வளரலை. இன்னைக்கு ஆவிக்குறி ரீதியில நம்ம எல்லாரும் சரீர பிரகாரமாக கொட்டையா இருக்கலாம், நெட்டையா இருக்கலாம். சபைங்கிற ரீதியில சரீரமாகிய சபை வளரணுங்கிறதுல ஆண்டவர் தீவிரமா எதிர்பார்க்கிறார். ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமே. ஏன்னா இயேசு சுவாமியை போல சபை மாறணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளையும் தருகிறார், ஒவ்வொரு சம்பவத்தையும் தருகிறார், ஒவ்வொரு மாதத்தையும் தருகிறார், ஒவ்வொரு வருஷத்தையும் தருகிறார். இந்த காலவெளியில் யோசிச்சு பார்ப்போம். ஜனவரியில இருந்ததை விட டிசம்பர் மாதத்துக்குள்ள நான் பிரவேசிக்கும் போது என்னுடைய ஆவிக்குரிய நிலைமையில நான் பெட்டரா இருக்கிறேனா அல்லது பிட்டரா இருக்கிறேனா? மேல வந்திருக்கிறேனா கீழே போயிருக்கிறேனா அல்லது இருந்தது போலதான் நான் இருக்கிறேனா? So we have to take time, think about our life. எங்களுடைய வாழ்க்கை குறித்து நம்ம யோசிக்க நாம டைம் எடுக்கணும். அதை எடுக்கும்போது அடுத்த நிலைமைக்கு நம்ம போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். முதிர்ச்சி எதெல்லாம் இல்லைன்னா இந்த காலை வேளையிலே பார்க்க போகிறோம். முதிர்ச்சி என்பது வயதை பற்றியது அல்ல. இன்னைக்கு எத்தனை பேர் நினைக்கிறாங்க வயசு போயிருச்சுன்னா நல்ல முதிர்ச்சி ஆயிட்டாருன்னு? இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் 50 வயசா இருக்கும், சபைக்கு 50 வருஷமா இருக்கும், ஆனா இன்னும் ஜெபம் பண்ண தெரியாது. இன்னும் பைபிள்ல ஆதியாகமத்தை திருப்பம்னு சொன்னா வெளிப்படுத்தல திருப்பிட்டு இருப்பாங்க. இன்னும் வளர்ச்சி இல்லை. வயதை அடிப்படையாக கொண்டு அல்லது வருஷங்களை அடிப்படையாக கொண்டு முதிர்ச்சியை கணிப்பிட முடியாது. முதிர்ச்சி என்பது தோற்றத்தை பற்றியது அல்ல. ஒரு காரியத்தை பார்க்க முடி போனிச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்ல இல்லாத ஒரு முதிர்ச்சி ஆயிட்டாரு, அல்லது முடி இருக்கிற முடி பழுத்துருச்சு வெள்ளையாயிருச்சு அப்படிங்கிறதுக்காக அவர் முதிர்ச்சி ஆயிட்டான்னு சொல்லலாது. அப்படி ஜட்ஜ் பண்ணுவோமா இருந்தா போயிட்டு பேசும்போது விளங்கும் நம்ம தப்பா யோசிச்சிட்டோம், இன்னும் அவர் சின்ன பிள்ளைத்தனமா தான் யோசிக்கிறாருன்னு யோசிப்போம். 3வது, முதிர்ச்சி என்பது சாதனை பற்றியது அல்ல. அச்சீவ்மெண்ட். எனக்கு இவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டேன், இவ்வளோ பேரை நான் சம்பாதிச்சிட்டேன், இவ்வளோ பேருக்கு எனக்கும் சம்பந்தம் இருக்குது, I have a good connection with more people. அதை வச்சுக்கிட்டு நம்ம சொல்லலாது இவர் முதிர்ச்சி அடைந்துட்டார்னு. கடைசியா, முதிர்ச்சி என்பது கல்வியாளர்களை பற்றியது அல்ல. அகாடமிக். நான் நல்லா படிச்சுட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல முடியாது முதிர்ச்சி அடைஞ்சிட்டேன்ட்டு. சில O-level ஃபெயிலா இருப்பாங்க, சில PhD பெரிய பட்டம் படிச்சிருப்பாங்க. ஆனா நீங்க பாப்பீங்களா அந்த பட்டப்படிப்பு படிச்சிருந்தாலும் சின்னத்தனமா தான் டிசிஷன் எடுப்பாங்க. சோ கல்வியே அடிப்படையா வச்சுக்கொண்டு அல்லது டிகிரியே அடிப்படையா வச்சுக்கொண்டு பட்டம் எடுத்ததுனால ஒரு ஆள் முதிர்ச்சி ஆயிருச்சுன்ட்டு
நம்ம சொல்லவே முடியாது. இன்னைக்கு எத்தனையோ பிஏ படிக்கிறாங்க. ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு, அசம்பிளி ஆஃப் காட் ஸ்தாபனத்துடைய ஓடைன் சேவ் ரெவரண்ட் ஆக்குறதான அபிஷேக ஆராதனையில். அவர் சிங்கப்பூர்லையா மலேசியாவிலேருந்து வந்திருந்தார். அவர் ஆரம்பிக்கும் போது சொன்னார், நான் தான் அசம்பிளி ஆஃப் காட்டுடைய செக்ரட்டரியாக இருக்கிறேன் முழு உலகளாவிய ரீதியிலன்ட்டு. நாங்கள் நினச்சோம் பயங்கர படிச்சிருப்பாருன்ட்டு. அவர் சொன்னார், நான் என்னுடைய டிப்ளமாவை கூட முடிக்கலை அப்படின்னாரு. நான் என்னுடைய அடிப்படை படிப்புகளை கூட சரியாக படிக்கலை அப்படின்னாரு. நாங்களாம் ஆச்சரியமாக பார்த்தோம். சாதாரண ஒன்றும் படிக்காத மனுஷன் முழு உலகத்தில் இருக்கதான கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு, லட்சக்கணக்கான பாஸ்டர்ஸ்மார்களுக்கு, பலவிதமான சபைகள் பயங்கரமா இருக்கு. இலங்கையிலே 490 எஜி சபைகள் இருக்குது. இவ்வளோ சபைகளுக்கு செக்ரட்டரியா இருக்கிறது ஒரு பெரிய காரியம் இல்லையா அப்படின்ட்டு அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சொன்னாரு, நான் பிஏ முடிச்சிட்டேன் அப்படின்னாரு. படிக்கலன்னு சொன்னாரு. பிஏன்னா அது ஒரு டிகிரி இல்லையா? நம்ம யோசிச்சோம் என்னன்ட்டு. அவர் சொன்னார், நான் born again, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னாரு. ஓஹோ. அடுத்து சொன்னார் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நான் பிஹெச்டி முடிச்சிட்டேன் அப்படின்னாரு. பிஹெச்டின்னா டாக்டரேட், கலாநிதி பட்டம். அடே ஒன்றும் படிக்கலன்னு சொன்னார். இப்போ born again சொன்னதே இது இருக்கும் மறந்தா பிஹெச்டிலே ஏதாவது இருக்குன்னு நினைச்சோம். அதே மாதிரி சொன்னாரு, நான் பிஹெச்டிங்கிறது வேற எதுவும் இல்லை, நான் ப்ரீச் பண்றேன், பிரசங்கம் பண்றேன், என்னது ஹீலிங் செய்யறேன், சுகமாக்குற ஊழியத்தை செய்யறேன், டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில ஈடுபடுறேன், விடுதலையின் கூட்டத்தை நான் செய்யறேன், அதனால நான் பிஹெச்டி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. பாருங்க, அவருடைய படிப்பு ரீதியில இல்ல, ஆனால் அவர் உலக ரீதியில் அங்கீகாரம் பெற்ற ஒரு முழு உலக அசம்பிளி ஆஃப் காடுக்கும் செக்ரட்டரியா மாறுவதற்கு தகுதி கிடைச்சது அடிப்படையா இருக்க வேண்டியதான கல்வி தகமையிலான அல்ல, ஆவிக்குரிய முதிர்ச்சியை அவரை கொண்டு போனுச்சு. இந்த கால வேளையில நாம் எல்லாரும் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் நம்ம எல்லாரும் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, முதிர்ச்சினா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனோபாவமே முதிர்ச்சிக்கு அடையாளம். மனோபாவம்ங்கும் போது சிங்களத்துல ஆக்கல்பேன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆட்டிடியூட் அல்லது மனோபாவம் பாப்பமா இருந்துச்சுன்னா, நம்மை பற்றி, மற்றவர்களை பற்றி, நமக்குள் இருக்கிற காரியங்களை பற்றி நாம் யோசிக்கிற விதம். ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்றார், ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது அதோடைய பாதிப்புக்கு காரணம் யாருன்னா 10% அந்த நபர், மிகுதி 90% யாருன்னா அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்றேன், அதுக்கு நான் எப்படி செயல்படுகிறேன், எப்படி அதுக்கு நான் மோங்கொடுக்கிறேன், அதுதான் நிர்ணயிக்கிறது 90%. 10% தான் அந்த சம்பவம், 10% தான் அந்த நபர், மீதி 90% நானே அதுக்கு காரணம்னு அவர் காண்பிச்சு கொடுக்கிறார். டிஎல் மோடி சொல்லுகிறார், வாட் இஸ் ஆட்டிடியூட்? என்ன ஆட்டிடியூட்னு சொல்லும்போது, மனோபாவம் சொல்லும்போது சொல்றா, தனி அறையில ரூம்ல உங்களை போட்ட பிறகு நீங்க எப்படி எப்படிலாம் யோசிக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய மனோபாவம், அதுதான் நீங்க. வெளியில இருக்கும்போது வித்தியாசம், அறைக்கு போகும்போது வித்தியாசம். அறையில் இருக்கிறது தான் உண்மையான உங்களுடைய மனோபாவம், உங்களுடைய கேரக்டர். நீங்களும் நானும் ஆவிக்குரிய ரீதியில சிறப்பாய் மாறணும் வந்தா அறையிலையும் மாற்றப்பட்டவர்களாக இருக்கணும், அம்பலத்திலையும் மாற்றப்பட்டவங்களா இருக்கணும், வளர்ச்சியை நோக்கி போகணும். கையை நல்லா போய் சொல்லுவோம், வளர்ச்சி எங்களுக்கு வேண்டும், அதுதான் நமக்குள்ள முதிர்ச்சி. ஆமென். அந்த வளர்ச்சியை ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அப்படின்னா grow up. ஆண்டவர் 2025வது வருஷத்தை நமக்கு தருவாரா இருந்தா, இருந்ததை விட பல மடங்கு நாங்கள் வளர போகிறோம். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் நம்மளே பிரியப்பட போகிறார். சிறு பிள்ளைகளை போல நடந்த காலம் போதும். அநேகருடைய அட்டென்ஷனை எடுப்பதற்காக செயல்பட்ட காலம் போதும். குந்தி குந்தி 2 மனதோடு வாழ்ந்தது போதும். நல்லதோ கெட்டதோ, ஆரோக்கியமா இருக்கிறதோ அது நமக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறதோ அது அல்ல. இருந்ததை விட நாம் ஆண்டவர் இயேசுவை போல மாறுகிற அந்த வாழ்க்கைக்குள்ள போகிறதுக்காக ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு வாரத்தையும், ஒவ்வொரு மாதத்தையும், ஒவ்வொரு வருஷத்தையும் தருகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் நம்ம எல்லாரையும் வளரணும்னு எதிர்பார்க்கிறார். சிறப்பா இல்லாட்டி அது நடக்கலன்னா ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கான்? ரட்சிப்பு தான் மெயின் காரணமா இருந்தா ரட்சிக்கப்பட்ட அடுத்த நிமிஷமே ஆண்டவர் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். அவர் பூமியில வச்சிருக்கார். நம்ம பிடிச்சவங்க பிடிக்காதவங்களோட விட்டுறார், அனுமதிக்கிறார். அதுல மாறணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கத்துல சொல்லிக் கொடுப்பேன், டிரான்ஸ்ஃபார்மிங் பை ட்ரபிள், பிரச்சனைகளினால் மாற்றப்படுதல். இந்த வருஷத்துல எத்தனை பிரச்சனைகளை கண்டோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
எல்லாவற்றுக்கும் முகம் கொடுத்து இந்த நாளில் வந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இந்த காலவேளையிலே நான் உங்களோடு கூட பேச போகிறதான தலைப்பு 5 ஆவிக்குரிய அடையாளங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் முடியுமா இருந்தால் இன்னைக்கு 5 பார்க்கறதுக்கு நான் நினைக்கல. முடிஞ்ச அளவு நம்ம முதலாவது காரியத்தை கவனம் பார்க்கவும், அதுக்கு பிறகு ஆண்டவருடைய சித்தமாக இருந்தால் அட்லீஸ்ட் 2 காரியத்தை சரி பார்ப்போம். ஒரு முதிர்ச்சி அடைந்த நபர் அழுத்தங்களின் மத்தியில் நேர்மறையாயிருப்பார். ஒரு முதிர்ச்சி அடைந்த நபர் அழுத்தங்களின் மத்தியில், எல்லாரும் சொல்லுவோம், அழுத்தங்களின் மத்தியில் நேர்மறையாயிருப்பார். A matured person is positive under pressure. யாக்கோபு புத்தகத்தை இந்த காலவெளியில் ஆதாரமாக வைத்துக்கொண்டு தியானிக்க போகிறோம். இந்த யாக்கோபு யாருன்னு கவனிப்பீங்களா? இயேசு சுவாமியுடைய சகோதரன், பிறகு சபையுடைய போதகராய் மாறியவர். இயேசு சுவாமியுடைய சீசனாக இருந்ததான யாக்கோபு அப்போஸ்தல புத்தகத்தில் 12வது அதிகாரத்திலே அவர் கொலை செய்து விடுகிறார்கள். அந்த யாக்கோபு அல்ல இந்த யாக்கோபு. இது இயேசுவானவருடைய கூட பிறந்த சகோதரன் யாக்கோபு. அவர் ஒரு போதகராய் இருக்கும்போது அவர் இப்பொழுது ஆண்டவருடைய சபையை தைரியப்படுத்தும்படியாக 5 அதிகாரம் கொண்டதான அந்த யாக்கோபு புத்தகத்திலிருந்து அழகான சத்தியங்கள் இருக்கிறது. அதுல 5 முதிர்ச்சியை குறித்த அடையாளங்களை போடுகிறார். அதில் முதலாவது கவனிக்க போகிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை வாசிக்கும் போது செவி கொடுப்போம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவது. சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, அகப்பட்டால் அல்ல, இஃப் என்ற வார்த்தை அல்ல ஆங்கில பைபிள்ல போடப்பட்டிருக்கிறது. when you, நீங்கள் அகப்படும் பொழுது. அப்படி என்றால் என்ன? கிறிஸ்தவர்களாய் இருக்கிறதான நமக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு, ரட்சிக்கப்பட்டதான நமக்கு, வளர்ச்சியின் வேகத்திலே அந்த பாதையிலே இருக்கிறதான நமக்கு சோதனைகள் இருக்கும். இருந்தால் அல்ல, இஃப் என்ற வார்த்தை அல்ல. when, நீங்கள் பலவிதமான, ஒரு சோதனை இல்லை, பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது. அது எந்த ப்ரோசஸ்க்கு கொண்டு போகுதுன்னா அடுத்தடுத்துன்னு இந்த 3 வசனங்களும் நமக்கு காண்பிச்சு கொடுக்குது. 2வது 3வது 4வது வசனத்தில் அவர் சொல்றாரு, ஒன்றிலும் நீங்கள் குறையப்படக்கூடாது, நீங்கள் பூரணராக மாற வேண்டும், நீங்கள் நிறைவுள்ளவர்களாக மாற வேண்டும். ஸோ ஆண்டவர் சில சோதனைகளின் பாதையில் நம்மளை கொண்டு போவதற்கு நம்மளை இல்லாமல் ஆக்கல்ல. கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் ஒரு காரியத்தை தெளிவாய் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லல உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. 2024 எத்தனையோ பேர் பார்த்து உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், 2024 உங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷம், ஒரு பிரச்சனையும் வராது பிரதர் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்களா? அது பொச்சு போய் 2025 வருது, யாராவது ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்ம ஏங்கினாலும், பைபிள், மாறாத பைபிள் சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பிரச்சனை இல்லைன்னு சொல்லல, இருக்குது, ஆனா தைரியப்படுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்றைக்கு அநேக வேளையிலே துக்கப்படக்கூடியதான காரியம், பிரச்சனைகள் வரும்போது, நெருக்கடிகளுக்கு ஆளாகும் போது, பிரஷர் அழுத்தங்களுக்கு ஆளாகும் போது நாம் வேதம் வாசிக்கிறதை குறித்து விடுகிறோம், ஜெபத்திலே ஈடுபடுகிறதை குறித்து விடுகிறோம், ஐக்கியத்திலிருந்து நீங்கி விடுகிறோம், சபையை விட்டு சம்பந்தத்தை எடுத்துக் கொள்கிறோம், போதகரோடு இருக்கிறதான ஐக்கியத்தை விட்டு விலகி கொள்கிறோம். நாம் அநேக வேளைகளிலே அது தப்பான செயலுக்கு நாங்கள் ஈடுபடும் போது அடுத்த நிலைமைக்கு போக முடியாமல், அந்த பவுல் சொல்கிறதான எபிரேயர் 6:1 வசனத்தின்படி அடிப்படை விடயங்களோடையே நாம் போராட வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய சித்தம் அடிப்படையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு வரணும். பாலர் வகுப்புல இருந்தவங்க அடுத்து கிரேட் 1க்கு மாறணும். கிரேட்ல 1ல இருக்கிறாள், இந்த அடுத்த வருஷத்துல பிள்ளைகள் பாஸ் ஆன பிறகு கிரேட் 2க்கு போகணும், வளர்ச்சி. ஆனா இந்த ஆளு நீங்க பாப்பீங்களா, சிலரை பாப்பீங்களா இருந்துச்சுன்னா, ஒரே வகுப்புல 4 தரம் இருந்தா என்ன அர்த்தம்? ஸ்கூல்ல 16 வயசுல ஓ லெவல் செய்யணும், ஆனா 16 வயசு ஆயிருச்சு, இன்னும் 5ஆம் வகுப்புல தான் இருக்குதுன்னா, டீச்சர் தப்பா, ஸ்கூல் தப்பா? இல்ல, வளர்வதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாதான்
அந்த வளர்ச்சியின் பாதையில அரசாங்கம் கொண்டு போகும், பாடசாலை கொண்டு போகும், ஆசிரியர்கள் கொண்டு போவார்கள். இன்னைக்கு அநேக பிரச்சனைகளுக்கு பின்பாக ஆமென் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதே அநேக ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு தெரியல. அதனால இடத்த விட்டு காலி பண்ணிடுறோம். இந்த டெஸ்ட்டுக்கு பின்பாக எனக்கு ஒரு ப்ரொமோஷன் இருக்குது அப்படிங்கிறதான காரியத்தை அநேகர் அறியாதனால ஐயோ பிரஷரா, அழுத்தமா, வேதனையா, நோ 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 அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், இருந்ததை விட கீழே போயிடுறோம். பிறகு வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொன்றா ஆரம்பிக்கிறோம் மைனஸ்ல இருந்து. அடுத்து கொஞ்சம் நெருக்கடி வரும்போது ஓடிடுறோம், பின்னுக்கு இருந்து ஆரம்பிக்கிறோம். ஆனா நீங்களும் நானும் எப்படி வளரணும்னா, முதிர்ச்சி அடையணுமா இருந்தா, வளர்ச்சி அடையணுமா இருந்தா டெஸ்ட் நமக்கு வரும், சோதனை நமக்கு வரும், நெருக்கடி நமக்கு வரும். யாரால வரும் நமக்கு தெரியாது, ஆனால் வரும் என்பதான சத்தியத்தை இந்த பரிசுத்த வேதாம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆக இந்த காலவெளியிலே முதலாவது நீங்கள் நானும் தெரிஞ்சு கொள்ளணும், நம்ம எல்லாரும் ஆண்டோடைய பிள்ளைகள், நம்ம எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரலாம். பிரச்சனைகள் வாழ்க்கையின் ஒரு பகுதி. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் பிரச்சனையில நிரம்பி இருக்குது. நான் யாராவது ஒரு 5 பேரை கூப்பிட்டு வந்து, பிரதர் உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா, சிஸ்டர் உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா, தம்பி உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா, ஐயா உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா, சகோதரி உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொன்னா உண்மையை சொல்லுவாங்களா இருந்தா இல்லைன்னு சொல்லலாம். ஆனா எழுதி தாங்கன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு விட ஒரு ஆளுடைய காரியம் வித்தியாசமா இருக்கும். ஆனா கடைசியிலும் ஒரு முடிவுரைக்கு நம்ம வரலாம், எல்லாரும் பிரச்சனை மத்தியில் தான் போறாங்க, ஆனா ஒரே பிரச்சனை இல்லை, வித்தியாசமான பிரச்சனைகள். இதுதான் இந்த பூமியில இருக்கிறோம். நம்ம எல்லாரும் பூமியில தான் இருக்கிறோம், பரலோகத்துக்கு போகல. இந்த பூமியில தான் பரீட்சை இருக்கிறது, இந்த பூமியில தான் நஷ்டம் இருக்கிறது, இந்த பூமியில தான் இழப்புகள் இருக்கிறது, இந்த பூமியில தான் அவமானம் இருக்கிறது, இந்த பூமியில தான் ஃபெயிலியர் இருக்கிறது, இந்த பூமியில தான் எல்லாரும் சாத்தானும் இருக்கிறான். ஆனா இது எல்லாத்திலும் பாஸ் ஆகி நம்ம போகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். முதிர்ச்சி அடையணும், கேரக்டர் மாறணும், கிறிஸ்துவ போல நம்முடைய அட்டிடியூட் மாறணும். அவரை போல மாறினவுடன் அந்த பரலோகத்தின் வாசலிலே ஆண்டவர் நம்மளை எடுத்துக்கொள்ளும் போது அவரோடு கூட ஆளுகை செய்கிற காலத்துக்குள்ளே நம்மளை வைக்க விரும்புகிறார். ஒரு நாள் வரும், இந்த பூமியிலே ஆண்டவரோடு நாமும் ஆளுகை செய்வோம். ஆமென் சொல்லுவோமா? அப்படித்தான் வெளிப்படுத்த விசேஷம் சொல்லுகிறது. நம்முடைய விசுவாசம் ஏதோ வயிற்று வலிக்காக, நெஞ்சு வலிக்காக, பிரச்சனைகளுக்காக மாத்திரமல்ல, நம்ம எல்லாரையும் ஆண்டவர் கொண்டு போகிறார் வளர்ச்சியின் பாதைக்கு பின்பாக. அந்த பாதையில் நம்ம எல்லாரும் போகணும், இது ஆண்டவருடைய சித்தம். ஆகவே பிரச்சனைகள் வரும்போது நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, விழுந்து போயிடக்கூடாது, விட்டுடக்கூடாது. டோன்ட் கிவ் அப். நல்லா பிடிச்சுக்கொள்ளுங்க. என்னைய எழுத சொன்னா பாடு என்கிறதான பாதையை குறித்து பாஸ்டர் ஒரு புத்தகம் எழுதணும்னு சொல்லுவான். கேட்டீங்களா? தான் 25 வருஷத்துல ஊழியத்தில் இருக்கிறேன், குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறேன். நல்ல புத்தகங்களை எழுதலாம். ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு தலைப்புல பல காரியங்களை காண்பிக்கும். இந்த பாஸ்டர் இவ்வளோ பாதையில போனாரா அப்படின்னு நீங்க பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். உங்க கையில கொடுப்பனா இருந்துச்சுன்னா பேனா ஒன்று எடுத்து, டயரி ஒன்று எடுத்து எழுதுங்க சிஸ்டர், உங்களுடைய பிரச்சனைகளை வந்த பாதைகளை திரும்பி பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னா நீங்களும் சொல்லுவீங்க, பலவிதமான பாடுகளின் மத்தியில போனேன்ட்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அத்தனை பாடுகளின் மத்தியிலையும் முகம் கொடுத்து அவைகளை ஜெயம் எடுத்து இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக நிறுத்தியிருக்கிறபடியால் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். அதே போல இந்த இடத்துல எத்தனையோ பேர் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் முகம் கொடுத்து அவைகளை சந்தித்து அவைகளை விட்டு விடாதபடிக்கு இருக்கிற உங்களுக்காக ஆண்டவர் இந்த காலவெளியில் டிசம்பர் மாதத்திலே துதிக்கிறேன். நீங்க எத்தனையோ சோதனை வந்துச்சு, சபையை விட்டு போகல. எத்தனையோ பாதைகள் வந்துச்சு, நீங்க ஆண்டவரை விட்டு போகல. எத்தனையோ பாதைகள் வந்துச்சு, நீங்க தேவ சமூகத்தை விட்டு ஓடி போகல. ஆண்டவரோடு நீங்க இருக்கிறீங்க, அதுக்குரிய பலன் உங்களுக்கு நிச்சயமாக வரும். ஒரு பாஸ்டர் அல்ல, கல்வாரி சபை அல்ல, பரலோகம் அதுக்குரியதான பலனை கொடுக்கும். ஆகவே வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, பாதையில பாடுகள் இருக்கிறது. யாக்கோபு புத்தகத்துல 1வது அதிகாரத்திலே 12வது வசனம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அவன் உத்தமன் என்று எண்ணின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்கு தத்தம் செய்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெறுவான். நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த சோதனைக்கு பின்பாக ஒரு ப்ரொமோஷன் வச்சிருக்கார் பிரதர். இந்த காலவேளையிலே டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியில நிற்கிறோம். வாக்குத்தத்த ஆராதனை இல்லை, இது வாக்குத்தத்தமும் நமக்கு சேர்ந்து வருகிறது. ஆண்டவர் சொல்கிறார், இந்த சோதனைக்கு பின்பாக நீங்கள் உத்தமர்கள் என்று எண்ணின பின்பாக ஆண்டவர் உங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக போகிறார். உங்களுக்கு கிரீடத்தை கொடுக்க போகிறார், உங்களை கனம் பண்ண போகிறார், உங்களை உயர்த்த போகிறார். அதை யார் செய்ய போகிறதுன்னா, கையை நல்லா சொல்லுவோம், விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு அதை செய்ய போகிறார். ஆமென். இந்த காலவெளியிலே சிலருக்கு வாக்கு தத்தம்,
சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை கண்டு ஓடுகிறவன் பாக்கியவான் அல்ல. சோதனைக்கு ஃபேஸ் பண்ணணும். ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறதான நமக்கு இந்த காலவெளியில யோசிச்சு பார்ப்போம். பிரச்சனைகள் வரும்போது, நெருக்கடிகள் வரும்போது நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்றோம்? எப்படி அதுக்கு நம்ம முகம் கொடுக்கிறோம்? கிறிஸ்தவர்களை போல நடந்து கொள்றோமா, அல்லது அந்நியர்களை விட மோசமா நடந்து கொள்றோமா? எல்லாம் இருக்கும்போது நல்லதா இருக்கு பாஸ்டர், ஆமென், அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரச்சனைகள் வரும்போது, பிரஷர் வரும்போது, அழுத்தம் வரும்போது உள்ளுக்கு என்ன இருக்குது ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். பாகம் புத்தகம் 8வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நீங்க எழுதி கொண்டு வீட்டில் போயிட்டு பாசுங்க. ஆண்டவர் சொல்றார், இந்த 40 வருஷங்களும் வனாந்தரத்தின் பாதையில உங்களை நடத்தி வந்தேன். உங்கள் இருதயத்திலே உள்ளதை நீங்கள் அறியும்படிக்கு இந்த சோதனை எல்லாம் நான் அனுப்பினேன். சில வேளை நம்ம இருதயத்துல என்ன இருக்குதுன்னு நமக்கே தெரியாது. பிரச்சனை வரும்போதுதான் தெரியும், அட்ட இவ்வளோ இருக்குதா உள்ளுக்கு. நல்லதும் இருக்குது, கேட்க கசமா இருக்குது, கஷ்டமானது வருது. உள்ளுக்கு இருக்கிறது வெளியே வரணுமா இருந்தா என்ன வரணும்? நெருப்பு வரணும், பிரச்சனை வரணும், போராட்டம் வரணும். யாராவது உங்களை விமர்சிக்கணும், யாராவது உங்களுக்கு விரோதமா எழும்பணும், உங்களுக்கு விரோதமாக சூழ்ச்சி பண்ணணும். அப்படி காரியத்தை நீங்க கேட்கும் போது நீங்க எப்படி நடந்து கொள்ள போறீங்க, எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? அது பரலோகமும் பார்க்குது. அந்த டைம்ல நம்ம ஆண்டவரை விட்டுறக்கூடாது. அந்த டைம்ல face the pressure with positive attitude. எதிர்மாறாக அல்ல, நேர்மாறாக நாங்கள் முகம் கொடுக்கணும். அதுக்கு பலனை பரலோகம் கவனமாய் கொடுக்கும். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். அப்போஸ்தலர் புத்தகத்துல நீங்க 28வது அதிகாரத்தை வரும்போது முடியுது. ரோமை நோக்கி பவுல் தரிசனம் கொடுத்ததான, பவுலுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்த பாதையில போகிறாங்க. பயங்கர கப்பல் சேதத்துக்கு 27வது அதிகாரத்துல ஆளாகிறாங்க. இப்ப கஷ்டப்பட்டு 28வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிப்பீங்களா இருந்தா அங்க சொல்லப்பட்டிருக்குது, அவங்க கடல் கடந்து என்ன சொல்றது, அங்க இருக்கிறதான ஒரு தீவுக்கு வந்து சேர்றாங்க. மெல்டாங்கிறதான தீவு. அங்க தீவில் இருக்கும்போது சரியான குளிர், எல்லாம் நனைஞ்சி, கப்பல்ல பாதிப்பு. ஸோ என்ன செய்யறாங்கன்னா, அன்னைக்கு இருந்த ஜனங்கள் ரொம்ப அன்பா வரவேற்றாங்க, நல்ல ஒரு விஷயத்தமா வெல்கம் பண்ணாங்க. அந்த இடத்துல நெருப்பு போட்டு கூதை காஞ்சிக்கிட்டு இருக்கும்போது, அப்படியே சிலருக்கு இந்த குளிர்காலத்தில் உங்களுக்கு விளங்கி இருக்கணும், வீட்டில் கொஞ்சம் நெருப்பு போட்டமாக இருந்தால் நல்லா இருக்கும். வெறும் வீட்டில் இல்லை, வீட்டை நெருப்பு போட்டக்கூடாது, வீட்டுக்கு எங்கேயாவது போட்டு கொஞ்சம் குளிர்காலமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்போம். இவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால நெருப்பு போட்டுட்டு இப்படி ஹாயா நிற்கும் போது பைபிள் சொல்லுது, அந்த நெருப்புடைய பவர் அந்த விறகுல பட்டவுடன் அங்கிருந்து ஒரு ஆள் வந்துச்சு, விரியன் பாம்பு வந்து அப்படி கவ்வி கொண்டது. யார? பவுலுடைய கைய. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, சில நெருப்பின் அனுபவத்தில் நம்ம போகும்போது, சில கஷ்டமான அனுபவத்தில் நம்ம போகும்போது, அப்பதான் நமக்குள்ள உள்ளுக்கு என்ன இருக்குதுன்னு வெளியே வரும். நெருப்பை தாங்க முடியாம பாம்பு வெளியே வந்தது போல நம்முடைய உண்மையான நிலைமை வெளியே வரணுமா இருந்தா நம்மளை ஆண்டவர் அக்கினியில கொண்டு போவார், தண்ணீர்ல கொண்டு போவார். நம்மளை அழிக்கிறதுக்கு இல்லை, நம்மளை மாற்றி அமைத்து மகிமையிலே சேர்க்க ஒரு தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். முதிர்ச்சி அடையணுமா இருந்தா கட்டாயம் அந்த பாதையில் நம்ம போக வேண்டியதாக இருக்கிறது. ஆக இந்த காலவேளையில ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே என்ன கஷ்டம் வந்தாலும் முதிர்ச்சியை நான் இழந்து போயிடக்கூடாது, வளர்ச்சியை நான் இழந்து போயிடக்கூடாது. நீங்க பைபிள்ல பாப்பீங்களா, எத்தனையோ வாழ்க்கைகளை குறித்து ஆண்டவருடைய வசனம் பேசுது. நீங்க பாப்பீங்களா, யோசேப்பு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார், வாக்குத்தத்தம் பண்ணினார், ஆண்டவர் உயர்த்துவேன்னு சொன்னார். ஆனா வந்த பாதை லேசானதல்ல. அவருக்கு தெரியாது இந்தந்த பாதையெல்லாம் இவ்வளவு பெரிய சோதனை வரும்னு அவர் நினைக்கவே இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் முகம் கொடுத்தார், எல்லாத்துக்கும் ஆளாகினார். ஆனா ஆண்டவர் மறுதளிக்கல. பைபிள் சொல்லுது, இந்த ஆதியாகமம் 37வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரத்தை மட்டும் கவனிப்பீங்களா தான், யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இதோடைய விளைவு என்ன? எந்த நிலைமையில அவருடைய கேரக்டரை இன்டெகிரிட்டியை இல்லாமக்க முடியல. எல்லா நெருப்பின் அனுபவத்தில் போகும்போதும் நேர்மறையாய் ஃபேஸ் தி பிரஷர் வித் பாசிட்டிவ், அழுத்தங்களை நேர்மறையாக முகம் கொடுக்கணுங்கிறதான அந்த ஒரு விஷயத்துக்கு இடம் கொடுத்ததுனால பைபிள்ல வாசிக்கிறோம், அந்த நாட்டுக்கே அடிமையாய் போனவன் அரசனாய் அதிகாரத்தில் அமருகிற ஆளுமை கிடைத்தது. தானியேல பாருங்க, சிங்கத்தின் குகையில போடப்பட்டுச்சு. ஆண்டவரே காப்பாத்திருக்கலாமே, ஆண்டவரே அதிலிருந்து உங்களால விடுவிக்க உங்களால முடியுமே. ஆனா ஆண்டவர் அனுமதிச்சார். எதுக்காகன்னா, அந்த டைம்லயும் உள்ளுக்கு அவனுக்கு என்ன இருக்குது, வெளியில பார்க்கும் போது அல்லேலூயா ஆமென் நல்லா இருக்குது,
எல்லாம் பாசிட்டிவா நல்லா நடக்கும்போது ஆமென், எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்குது. ஆனா கொஞ்சம் நெருக்கடி ஆகும்போது, கொஞ்சம் வலிக்கும் போது, கொஞ்சம் பிடிக்காத காரியம் நடக்கும்போது, how we are going to face it, அதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்றோம்? ஆனா அந்த டைம்லயும் உண்மையிலேயே அவர் உள்ளத்தில் இருந்தது, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அதோடைய விளைவு என்ன? ராஜா போட்டவர் கூப்பிடுறாரு, தானியேலின் தேவனே, தானியேலே, உன்னுடைய தேவன் உன்னை காப்பாற்றினாரா? அப்படி சொல்லும் போது, ராஜா, என் ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார், என்னை காப்பாற்றினார். சிங்கம், பல சிங்கம் அங்க இருந்துச்சு, ஒன்னும் அவரை சேதப்படுத்த முடியல. அந்த அனுபவத்துல போனாலும் அவர் காப்பாற்றப்பட்டார். அவருக்குள்ளுக்கு இருந்தது வெளியே வந்துச்சு. என்ன நடந்தாலும் என் தேவனே எல்லாம். இந்த காலை வேளையில நெருக்கடி மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே போய் சோர்ந்து போயிருப்போமா இருந்தா, காலை வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து தைரியப்படுத்த விரும்புகிறார். ஃபேஸ் த ப்ரெஷர் வித் பாசிட்டிவ். என்ன பிரச்சனை வந்தாலும் நெகட்டிவா எடுக்காதீங்க. என் வாழ்க்கையில நான் திரும்பி பார்க்கும்போது ஒரு விஷயத்த நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன். என்ன வந்தாலும் நான் நெகட்டிவா எடுக்க மாட்டேன், எல்லாம் பாசிட்டிவா எடுப்பேன். யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதுல ஆண்டவர் ஏதோ நன்மையை செய்வார். இது ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். இது ஆண்டவர் அவருடைய மகிமைக்கு நேராக திருப்புவார். அப்படின்னு நான் அவரிடத்துல சேர்வனே தவிர உலகத்தினிடத்துல சேர மாட்டேன். ஆண்டவர் விட்டு ஓடுற வேலையில நான் தொடர மாட்டேன். பைபிளை விட்டு தூரமாகிற வேலையில போக மாட்டேன். சபையை விட்டு தூர போகிற வேலையில போக மாட்டேன். ஊழியத்தை விட்டு ஓடுறதுக்கு நான் பார்க்க மாட்டேன். இந்த காரியத்தின் மத்தியிலும் ஆண்டவர் ஒரு நன்மையை வெளியே கொண்டு வருவார் அப்படிங்கிற மைண்ட் செட்டை நான் டியூன் பண்ணிருக்கிறதுனால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த 11வது மாதத்தில் 1ஆம் தேதி 2024 நிற்கும் போது சொல்ல முடியும், 100க்கு 100% இல்லாட்டியும் 100க்கு 90% சரி சொல்ல முடியும், ஆண்டவருடைய கிருபையின் பலத்தோடு, ஆண்டவருடைய தயவோடு இந்த பயணத்திலே எல்லாவற்றுக்கும் கொடுத்து முன்னேறக்கூடியதாக இருந்தது. இந்த காலவேளையிலே ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார். முதிர்ச்சி முக்கியம். ஏன்னா நாம் ஒரு நாள் இந்த பயணத்தை முடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறணும்னா, இயேசுவை போல நம்ம எல்லாரும் மாறணும். கையை நல்லா உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவை போல நம்ம எல்லாரும் மாறணும். அப்படி மாறுகிறவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்திலே பிரவேசிப்பார்கள். அதுக்காக தான் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகள், ஒவ்வொரு நெருப்பின் அனுபவங்கள், ஒவ்வொரு கஷ்டமான அனுபவங்கள், இதன் அத்தனையிலையும் கொண்டு போவதுடைய நோக்கம் நம்மளை அழிச்சு போறதுக்காக அல்ல. நமக்குள்ள இருக்கிறத நாம விளங்கி கொண்டு, நாம் மாற்றிக்கொண்டு சிறந்த இடத்துக்கு போக, சிறப்பானவர்களாய் மாற நம்முடைய ஆட்டிடியூடோடு ஆண்டவர் செயல்படுகிறார். மனோபாவத்தோடு, நம்முடைய கேரக்டரோடு ஆண்டவர் செயல்படுகிறார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் முடிக்கும் போது நம்மள கார் வரப்போறது இல்லை, நம்முடைய பொசிஷன் வரப்போறது இல்லை, நம்முடைய பணம் வரப்போகிறது இல்லை, நம்முடைய நண்பர்கள் வரப்போகிறது இல்லை. நம்முடைய புதைக்கும் போது, நம்முடைய வாழ்க்கை போன பிறகு நம்மளோடு வரப்போகிறது ஒன்னே ஒன்று, நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய மனோபாவம், நம்முடைய கேரக்டர். அதுதான் நம்மளை பரலோகத்துக்கு சேர்க்குமே தவிர மற்றது எல்லாமே பூமிக்கு